பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல வாய்ப்புக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் வாழ்நாளிலே கூட்டி கொடுத்து வாழ வைக்கிறார். நாம் அந்த கொடுக்கப்பட்ட காலத்திலே அவருக்காக எதையாயினும் செய்ய வேண்டும் என்ற துடிப்பினாலே இந்நாள் வரை அவர் நடத்துகிற அந்த ஆலோசனை தந்து நடத்துகிறபடி இன்வரை நடத்தி வருகிறார், இனியும் நடத்துவார். இந்த நாளில் உங்களோடு நான் ஒரு காரியத்தை பேச வாஞ்சிக்கிறேன். காரணம், முந்தா நாள் ஒருவர் என்னோடு ஒரு 10 நிமிடம் பேசி கொண்டிருந்தீங்க. அப்போ ஒரு காரியத்தை கேட்டீங்க. ஐயா, நான் கிட்டத்தட்ட ஒரு 18 மாதங்களாய் 1.5 வருடமாய் படுத்த படுக்கையில் இருக்கிறேன். என் வியாதியிலிருந்து விடுதலை இல்லை. என் முடிவு எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுவீங்களா? ஏன்னா வாழ்க்கையில் முடிவை குறித்து அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். முடிவு எப்படி இருக்க வேண்டும், இதை குறித்து கொஞ்சம் தெளிவு எனக்கு சொன்னால் மிக நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. முடிவு என்பது எல்லா காரியத்திலும் இருக்கத்தான் செய்யுது. மனித வாழ்க்கையில் பிரசங்கி சொல்லுகிறான், பிறக்க ஒரு காலம் இருந்தால் இறக்க ஒரு காலம் கண்டிப்பாக உண்டு. சேர்க்க ஒரு காலம் இருந்தால் செலவழிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் இருந்தால் நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் இருந்தால் நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் இருந்தால் தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு என்று பல காலங்களை குறித்து பிரசங்கி எழுதியிருக்கிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவு கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய முடிவும் வித்தியாசமாக கூட இருக்கும். ஆகையினால தான் மிக அழகாக எழுதியிருக்கிறார். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து கையில் தேடி எடுத்து யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போறோம். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். வீரனாய் திகழவா, சத்த கழத்தில் போரிட ஜெப வீரனாய் திகழவா. இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ
அழைத்தவர் நம்மை காத்து வருகிறார் என்று வாக்கு அழைத்தவர் நம்மை காத்து வருகிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். உன்னை கர்த்தர் அழைக்கிறார். உன்னை கர்த்தர் அழைக்கிறார். எல்லாம் எடுத்திருப்பீங்க. யோபுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் காத்து கொண்டிருக்க. நல்ல கவனிங்க. இப்போ சரீரம் முழுக்க வியாதி. நண்பர்களெல்லாம் வந்து அவனை குத்தி குத்தி பேசியாச்சு. பார்க்க வந்தவன் 7 நாள் பேசவே இல்லை. எல்லாரும் தூரத்தில் உட்கார்ந்து யோபுதானா அப்படின்னு கூட சந்தேகம். ஏன்னா அவன் உரு தெரியாமல் அழிக்கப்பட்டு இருக்கிறான். ஏன்னா ஒரே நாளிலே உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் பருக்கள் வந்து எல்லாவற்றை இழந்து, தன் பிள்ளைகளை இழந்து, சொத்து சுகத்தை இழந்து, சுகத்தை இழந்து, ஒருத்தட்டையும் தன் காரியத்தை பகிர்ந்து கொள்ளக்கூட முடியாத நிலையில் உட்கார்ந்து இருக்கிறான். மனைவி வந்து ஆறுதல் சொல்லலை, இன்னுமா சாகலைன்ட்டா. நண்பர்கள் வந்தவங்க தூரத்தில் வரும்போதே அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நான் சொல்லலை, யோபுவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நண்பர்கள் அவனை பார்க்கும்படி தங்கள் 12ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் என்னது ஐடென்டிஃபை ரெகக்னைஸ் பண்ண முடியல. மிஸ்டர் ஜோபுவா அப்படியா, அவர் தானா, இப்படி இருக்காரு, ஏன்னா அவங்களாலே நம்ப முடியல. அவ்வளவு கொடிய பருக்கள் வந்ததுனால பார்த்தாங்க. தூரத்தில் அவனை கண்டு அவன் உரு தெரியாமல் அடிக்கப்பட்டிருப்பதை கண்டு சத்தமிட்டு அழுதார்கள். முதல்ல என்ன செய்யும் மனுஷன், ஒரு துக்கத்தினுடைய எல்லை அழுகதான். சத்தமிட்டு அழுதார்கள். இரண்டாவது என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடியது என்று கண்டு ஒருவரும் உன்னோடு ஒரு வார்த்தை கூட இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். நல்ல நண்பர்கள். ஆனா இவ்வளவு நடந்து எல்லாம் இழந்து மனதில் யார்ட்டையும் கூட வாய்விட்டு அழ முடியாத ஒரு சூழ்நிலையில யோபு ஒரு கேள்வியை கேட்கிறார். 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யோபு பிரதியுத்தரமாக என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமா. அடேங்க அப்பா, எவ்வளவு பாரமா இருக்கும் மனசுல. ஏன்னா பாரம் மனசுக்கு வந்துருச்சுன்னா எந்த காரியமும் செய்ய முடியாது. அதனாலதான் நாம பாடுறோம். என்ன பாடுறோம்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார்.
அதிசயம் செய்வார். எனக்கு அன்பானவர்களே, பாரத்தை கர்த்தர்ட்ட வைக்கிறார். என்ன சொல்றாரு? என் சஞ்சலம் கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கிறது. ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. என் துக்கம் சொல்லி முடியாது. சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள், தேவனால் உண்டாகிற பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது. புல் இருக்கிற இடத்திலே காட்டுக்கழுதை கத்துமோ? தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ? ஆனா இப்ப எல்லாம் இழந்து நிற்கிறான். ஏன்னா நம்ம கதறுகிறோம். சில நேரத்தில் நம்முடைய துன்பத்தை மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் தேவனே, எந்த ஆத்துமமும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, எதோ காப்பி. தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, எதோ காப்பி. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறும் தேவனே, எந்த ஆத்துமமும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், சிறு மலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தனிமையிலிருந்தோ தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, எதோ காப்பி. தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, எதோ காப்பி. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. காரணம் என்ன? தஞ்சமும் நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர். அப்படி இருந்த தேவனிடத்தில் அவர் புலம்புகிறார். புலம்பிட்டு ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? 11ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்க பார்ப்போம். காத்து கொண்டிருக்க, நான் இவ்வளவு எல்லாம் போயிடுச்சு, ஆனா உட்கார்ந்து காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம்? என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? இன்னைக்கு அநேகருக்கு ஆசை, என் முடிவு எப்படி இருக்கணும். சிலெல்லாம் சொல்லுவோம், நான் படுத்திருந்த இடத்துல எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை கொண்டு போயிட்டா தேவையில்லை சொல்கிறோமா இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, முடிவு என்பது சில நேரத்தில் நமக்கு தெரியாது. அதனால தான் காமிக்க சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, முடிவு என்பது மனித வாழ்க்கையில் எப்போ வரும், எந்த நேரம் இருக்கும், எப்போ தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் நினச்சாலாம் நடந்துட்டா தெய்வ நம்பிக்கை மனுஷனுக்கு இருக்குமா? எங்கே வாழ்க்கை தொடங்குது, எங்கே முடியுது, அது எவ்விடத்தில் இருக்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எங்கோ பிறக்கிறோம், எங்கோ வந்து குடும்பமாகிறோம், எப்படியோ வாழ்கிறோம். ஆனால் தேவன் நம்மோடு எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் நம்மோடு இருக்கிறார். இங்கே யோபு கேட்குறார், ஐயா நான் காத்து கொண்டிருக்கேன், இப்போ எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன், இனிமேல் எப்படி காத்திருக்கிறது? நான் காத்து கொண்டிருக்கிறதுக்கு என் பலன் எம்மாத்திரம் அப்படின்னு நிப்பாட்டினா பரவாயில்ல. இன்னொரு வார்த்தையை சொல்றார், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எம்மாத்திரம் எப்படிப்பட்டது. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம முடிவு எப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தில் யோசிப்போம். ஆனால் யாருக்கு எந்த முடிவு தெரியாது. ஒருத்தன் கேட்குறான் பாருங்க, 39ஆம் சங்கீதத்தில்
4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 39ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்க. கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும். நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, ஐயா நீங்காத பேரின்பமே, ஐயா நீங்காத பேரின்பமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எதிர்காற்று வீச, எதிர் போலும் பேச, எதிர்காற்று வீச, எதிர் போலும் பேச, என்னை காக்கும் புகலிடமே, எதிர்காற்று வீச, எதிர் போலும் பேச, என்னை காக்கும் புகலிடமே, ஐயா என்னை காக்கும் புகலிடமே, ஐயா என்னை காக்கும் புகலிடமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஐயா இவன் கேட்குறான் பாருங்க, திரும்ப நாமளும் இப்படி கேட்டு பார்த்தா என்ன நடக்கும்? வாசிங்க அந்த 39ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை. கர்த்தாவே, கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன். இதை முதல்ல நமக்கு தெரியணும். ஏன்னா நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்டதா? சங்கீதம் 103:14-15 வாசிக்கிறோம், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கொப்பாயிருக்கிறது. நாளைங்கிறதே தெரியாது. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கொப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடம் இனி அதை அறியாது. யாக்கோபு எழுதும்போது அதை 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாளைக்கு போய் ஒரு ஊரில் தங்கியிருந்து அநேக வேலைகளை செய்வான், வருஷக்கணக்காக செய்வான் பேசுகிறவங்களே, நாளை என்பது உங்களுக்கு தெரியாதே. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை புல்லை போல புகையை போல, தோன்றி பின் தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறதல்லவா? இந்த மனித வாழ்க்கையில் அவன் ஒரு கேள்வி வைக்கிறான். யோபு வச்சாரு, நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண. ஐயா அவர் கேட்குறார், என் முடிவு எப்படிப்பட்டது? ஆனால் இந்த சங்கீதக்காரன் கேட்கும்போது இன்னொரு வித்தியாசமாக கேட்குறார். என் நிலையற்ற வாழ்வு 39:4 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் உணரும்படி என் முடிவையும் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இப்படி தெரிவிச்சா என்ன ஆகும்? மனுஷ வாழ்க்கையில ஒரே ஒருத்தனுக்கு தெரிவிச்சார், அவன் பட்டவாடு உங்களுக்கு தெரியும். யாரு? ஏசாயா 38ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா அவனுக்கு சொன்னார். வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு. இந்த எசேக்கியா யார் தெரியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம்
3வது வசனத்தை அவன் அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தவன். 5ஆம் வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. 7ஆம் வசனம், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. இப்படி இருந்த எசேக்கியா 25 வயதுல, முதல் வசனத்தை பாருங்க. அதே 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஷ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். இப்படிப்பட்ட ராஜா தேவன் பேர்ல நம்பிக்கை உள்ளவன் தான். அது மட்டுமல்ல, அவன் அனுகூலமா எல்லா காரியமும் அவனுக்கு கர்த்தர் வாய்க்க செய்தார், அவனோடு இருந்தார். அப்படி இருந்தும் அவனுக்கு ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்? வியாதிப்பட்டிருக்கான். அந்த வியாதிப்பட்ட நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பழைக்க மாட்ட, இவ்வளவுதான். சொன்ன உடனே என்ன ஆனா? சோர்பரமா திருப்பி கத்தி குமிச்சிட்டான். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் முடிவு நமக்கு வச்சுருந்தாருன்னா நம்ம பேப்பரை கிளியர் பண்ணியிருக்கோமா? ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருக்கணும், எந்த நாள் எப்போ வரும் தெரியாது. ஏன்னா ஒரு நாள் திடீர்னு வரும். நாம் பாடுவோம், பழைய பாட்டு இருக்கு, திருடனை பொச்சாம்பு வரும் திருக்கிடுமணியும், அப்போ திருடனை பொச்சாம்பு வரும் திருக்கிடுமணியும், அப்போ பாம்பின் வாயின் தவளை போல பரிதவின் பனியும், அப்போ பாம்பின் தவளை போல பரிதவின் பனியும், அப்போ நம்ப வேண்டாம் பொய்யுலகை நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம் பொய்யுலகை நம்ப வேண்டாம், ஆசை காட்டி மோசம் செய்யும் பாடுலகை நம்ப வேண்டாம், ஆசை காட்டி மோசம் செய்யும் பாடுலகை நம்ப வேண்டாம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒரே வார்த்தை தான் சொன்னார். அந்நாட்களில் யோசேக்கியா ராஜா அரசாண்டுகிட்டு இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டிருந்தான். கொஞ்சம் வியாதி, அவனுக்கு பிளவைன்னு சொல்கிறாங்க, பிளவைனா கேன்சர்னு அர்த்தம். வியாதிப்பட்டிருக்கும் போது அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயாவுக்கு உண்டாகி, நீ போய் ஒன்று சொல்லுப்பா, நீ பிழைக்க மாட்ட, மரித்து போவ, உன் காரியத்தை ஒழுங்குபடுத்து. அவ்வளோதான். உடனே கத்தி தீர்த்துனான். ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன், உத்தமமாக இருந்தேன், உமது பார்வைக்கு நல்லது தான் செய்தேன், என்ன நினைத்தாலும். இன்னைக்கு நாம் ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய முடிவு இருந்தால், ஏன்னா மனுஷனுக்கு நிலையற்ற வாழ்வு. சங்கீதக்காரன் சொன்னா, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் நானே. உண்மைதான். அந்த நிலையற்ற வாழ்க்கையில் இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டா நாம் வாரதுக்கு தகுதிப்பட்டிருக்கோமா? என் முடிவு எப்படிப்பட்டது? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. முடிவை குறித்து கொஞ்சம் சிந்திக்கணும், எப்படி இருக்கணும். சிலருடைய முடிவு எப்படி இருந்துச்சு இந்த வேதத்தில், அநேக காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். முடிவுனோடனே என்னடா கடைசியில் ஃபைனலுக்கு வந்துட்டாருன்னு இல்லை, நமக்கு சரிப்படுத்துகிறதுக்கு இதுதான் தருணம். ஏன்னா எப்போ எந்த நேரம் என்ன தெரியாது. அவருடைய வருகை சமீபம். நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆகையினால தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு கொஞ்சம் வசனத்தை அசைபோடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டுமல்ல, எங்கள் ஆலயமோ 2 கண்ணு தெரியாத மக்கள் இந்த ஆலயத்தில் ஐயா ஒவ்வொரு நாளும் அவங்கள ஆராதனைக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கே வேனுக்கு 4000 வாடகை கொடுத்தா கூப்பிட்டு வரோம். அவங்க தங்கி இருக்கிற கூட இன்னொரு அறை இன்னும் கட்ட முடியல, நெருக்கத்தில் இருக்கிறோம். இப்போ தான் ஆரம்பித்து வச்சுருக்கிறோம். நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் எப்படி பிரதர் தாங்கலாம்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் தாங்கலாம்,
எங்களுக்கு பில் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, அதற்கு ஒரு நம்பர் உண்டு, காரியம் உண்டு சொல்கிறேன். நீங்கள் அது வழியாக தொடர்பு கொண்டால் உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுக்கும்போது அதற்கான காரியங்களை நாங்களும் ஒழுங்கு செய்து தருவோம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எதாக இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கணுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது, எங்கள் முடிவு எப்படிப்பட்டது, இதை குறித்து தியானிக்க கர்த்தர் கொடுத்திருக்கிற தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த வேதத்தில் அநேகருடைய முடிவு எப்படி இருந்தது என்பதையும் நாங்கள் அறிந்து எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து கொண்டால் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை என்ற கொரிந்து சபைக்கு எழுதினானே, அந்தப்படி எங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை எனக்கும் எங்களுக்கும் தார். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.